ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் பேக் டு ரெஸ்லிங் டைட்டன் தமிழ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரேண்டி ஆர்டனை ஏன் டபிள்யூடபிள்யூவில் மிட் கார்டிலே வச்சுருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல வரேன்னு தெரியும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ரேண்டி ஆர்டன் டபிள்யூடபிள்யூவில் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக இருக்க வேண்டியது, ஆனால் அந்த டைமில் அவருக்கு வந்த இன்ஜுரியால் ரெஸ்லிங் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அண்ட் சர்ஜரிலாம் முடிஞ்ச அப்புறம் டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆனார். ஆனால் அதுக்கப்புறம் ரேண்டி ஆர்டனை மிட் கார்டிலேயே ரெஸ்லிங் பண்ண வச்சாங்க. அதுக்கான காரணமாக இப்போ ஒரு சில நியூஸ் வந்திருக்கு. அதாவது ரேண்டி ஆர்டன் ரிங் ரிட்டர்ன் ஆனதும் அவரோட தீம் சாங்கை மாற்ற சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் அதை விரும்பலை. ஸோ அதே மியூசிக்லேயே ரிட்டர்ன் ஆனார். அதுக்கப்புறம் தான் ரேண்டி ஆர்டனை மிட் கார்டிலேயே வைக்க ஆரம்பித்தாங்க. இது உண்மையானது கேட்டால் கண்டிப்பாக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டபிள்யூடபிள்யூ பொறுத்த வரைக்கும் சொல்கிறத கரெக்டாக செய்யணும். இதுக்கு உதாரணம் தான் டால்ஃப் ஜிக்லர், முஸ்தஃபா அலி. ஆனால் ரேண்டி ஆர்டன் மெயின் ஈவெண்ட் பண்ணக்கூடிய ரெஸ்லர். அது மட்டும் இல்லாமல் அதிகமான ஃபேன்ஸ் உள்ளவரும். ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. இப்போது கோடி ஸ்மாக்டவுன் தான். ஸோ அவர் கூட ஃபியூட் போக வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.